அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளே, உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் 2. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனா இன்னைக்கு அந்த உரிமைகள் காக்கப்படணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வுன்னு சொல்லிட்டு வந்த நமக்கு அதிகாரம் தமிழ் தேசியத்தின் பக்கம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். இதுல என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை நம்ம எப்படி பாக்குறது? அது வெறும் ஒரு கட்சிக்கான வெற்றியா? அப்படி இல்லை அப்படின்னா ஆரிய திராவிட அரசியலுக்கும் இந்த கருத்தியலுக்கும் எதிராக மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்க இந்த விழிப்புணர்வா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில புள்ளிகள் எனக்கு இதுல இருந்து எனக்கு தோணுது. அதை நீங்களும் உங்களுக்கும் அதே மாதிரி தான் எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க, அதனுடைய பின்னோட்டங்களையும் கொடுங்க. நான் பார்க்கும்போது சில உண்மைகள் என்ன அப்படின்னா, மக்களுடைய பெரிய கோபம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த திராவிட கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, மக்களுக்கு இருந்த கோபம், அந்த ஏமாற்றம், அது எல்லாமே ஒரு மாற்று வடிவுல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இந்த மாற்றத்துக்கான இந்த தேடலை முதல்ல நம்ம மதிக்கணும், அதை நம்ம ஏற்கணும். அதனால நம்ம இதை ஏற்கலாம். அதே மாதிரி தமிழ் உணர்வினுடைய எழுச்சி எழுந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத கூட இந்த தேர்தல் நம்ம பார்க்கலாம். கட்டாயம் எழுந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனாலதான் திராவிடம் என்கின்ற வார்த்தை இல்லாத ஒரு கட்சிக்கு பின்னாடி மக்கள் எல்லாரும் அணிதிரண்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சியின் பேர்ல இருந்த தமிழகத்துக்கும் வெற்றிக்கும் மதிப்பளித்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி தமிழ் என்கின்ற சொல்லுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத இந்த மக்கள் உணர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தலில் எனக்கு புரியுது. குறிப்பா இவங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸோ இல்ல பெரும்பாலாக அரசியலே ஈடுபடாத ஒரு ஆடியன்ஸா இருந்த யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். ஆனா அந்த இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் பயங்கரமா பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல மண், மொழி, இனம் அப்படின்னு இதை சார்ந்த பாதுகாப்பு, எல்லாத்தையுமே ஒரு ஏக்கத்தோடையே எதிர்நோக்கிக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடா இந்த முறை ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா நம்ம இதுல இருந்து எப்படி என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறோம், நாம் தமிழர் கட்சி எப்படி நிலைப்பாட்டை இவங்க மீது நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் இருக்கலாம். என்னோட சில தாட்ஸை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் தவறாக இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஏன்னா எனக்கு வெறும் ரொம்ப குறுகிய கால எக்ஸ்பீரியன்ஸ் தான் அரசியல் களத்தில் பொறுத்த வரைக்கும். ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த என்ன சொல்றது, பட்டறையில வளர்ந்த ஒரு அரசியல் பெண்ணுன்னு சொல்லலாம். அதனால என்னுடைய புரிதல் சரியா இருந்தது அப்படின்னா நீங்க உடன்பட்டு இதற்கு பின்னூட்டங்களையும் உங்களுடைய விருப்பங்களையும் கூட தெரிவிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாம சகோதரர் விஜய் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் இங்க இருக்கு. இந்த வெற்றி தமிழர் நலனுக்கான வெற்றியாக இருக்குமா, இல்ல மற்றும் ஒரு அரசியல் கட்சி திருப்பியும் ஒரு மாற்று ஆட்சி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோட நின்றுமா அப்படிங்கிற புரிதலை நமக்கு அவங்க தரணும். அதே மாதிரி வெறும் நலன், மக்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையாகவே சிந்திக்குமா அப்படிங்கிறதுக்கான கேள்வியும் நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நின்று ஆட்சி அதிகாரத்தை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழருக்கே தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த உணர்வையும் மக்கள் மத்தியில எத்தி வச்சிருக்கோம். அந்த கொள்கையை முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஏற்குமா? நீட், கூடங்குளம், மீத்தேன் அப்படிங்கிற நடைமுறை சிக்கல்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல தமிழர் விரோத திட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து நிற்குமா? அதே மாதிரி ஈழத்தமிழர்களுடைய நலனுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்களுக்கு நம்ம முன்வைக்கிறோம். இது எல்லா கேள்விகளுக்கும் செயல்ல பதில் சொன்னா தமிழர்கள் அவங்களோட நலனுக்காக இவங்க துணை நிற்கிறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கலாம். ஆனா இல்ல அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிற பெயர்ல நடக்கக்கூடிய இந்த ஏமாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 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 அம்பலப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நமக்கு தேவை அப்படிங்கிறது
ஒரு கட்சி இல்லை. நமக்கு தேவைங்கிறது ஒரு இனம். எங்களுக்கு தேவைங்கிறது ஒரு ஆட்சியோ அடுத்தது ஒரு கட்சியோலாம் கிடையாது. நமக்கு தேவைங்கிறது தமிழர்களுடைய உரிமை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்கிறோம். இப்போ வந்து இதுலேருந்து நமக்கு முழுசாக புரிகிறது என்ன அப்படின்னா, அவங்களே வந்து இதை நோக்கி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து இவ்வளோ விரைவாக அவங்க அடைஞ்சிருவோம் அப்படின்னு. நம்ம அவங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கையில் கிடச்சிருக்கு, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயம் எல்லா இடங்கள்லையும் நாம் தமிழர் கட்சி எங்களுடைய உரிமையும் எங்களுடைய கடமையும் காப்பதற்காக எவ்வளோ தூரம் வேணாலும் நாங்கள் வந்து போவோம். ஏன்னா எங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி தான் இந்த காலத்தில் நிற்க தொடங்கினோம். அப்படி தான் இன்றைக்கும் நின்றுட்டுருக்கோம். இனிமேலும் அப்படி தான் நிற்போம் அப்படிங்கிறது தான் உறுதி. என்ன ஒரே ஒரு கவலை, இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சியே வந்து கொடுமையான ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தாவேகானோட ஆட்சியில வந்து திமுக அதிமுக ஆட்சியே பரவாயில்லன்று சொல்ற அளவுக்கு நீங்க நடத்திடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையும் ஆதங்கமும் எங்களுக்குள்ள இருக்கு. தயவு செஞ்சு மக்களோட அதிருப்தியை சம்பாதிக்காம நல்லபடியான ஒரு ஆட்சியை கொடுங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம். நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை செயல்பாடுகளையும் நாங்கள் வந்து கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை வைப்போம். நீங்கள் குறுக்கு சால் மட்டும் ஓட்டாதீங்க. அதாவது இதுவரைக்கும் செஞ்ச திராவிட கட்சியினுடைய நீட்சியாக நீங்கள் இருக்கக்கூடாது. இடிப்பாரே இல்லா ஏமாறா மின்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதனால் உங்களுடைய குற்ற குறைகளை மக்களாகிய நாங்கள் சுட்டி காமித்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக ஆக முடியும். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 6 மாதம் பொறுத்துருங்க அப்படின்னு. நீங்கள் 6 மாதம் பொறுத்து இருக்கிறதெல்லாம் சரி, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உங்களை வந்து எனேபிள் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அதுக்குள்ளே உங்களை எப்படி வந்து மெருகேற்றி கொள்ளுறீங்க, சரி பண்ணணும், ஒரு ஜுடிஷியஸான ஒரு உண்மையான நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காத்திருப்போம் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகமும் இப்போ வரப்போகுது அப்படின்னு. நன்றி.